குட் மார்னிங் லீடர்ஸ். என்னோட பேர் மகேஸ்வரி. வெஸ்டாச்சில சில்வர் டயட்டா இருக்கேன். ஜிஜிவிடி டீம்லேருந்து பேசுகிறேன். நான் இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்போ கேரை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா, சுத்தமான காற்றே நமக்கு கிடைக்கிறதில்ல. எங்கே போனாலும் புகை, அதுக்கப்புறம் புகைப்பிடிக்கிறவங்க, பஸ் ஸ்டாண்டு போனாலும் அங்கேயும் பிரச்சனை. இது எல்லாமே நம்மள என்ன பண்ணுதுன்னா, நுரையீரல வந்து ரொம்ப பாதிக்குது. நுரையீரல் தொற்று அதிகமாகிறதுனால சுவாச குழாய் வந்து அடைப்பு, நுரையீரலுக்கு போகிற அந்த மூச்சு குழாயில அடைப்பு வர்றதுனால தான் நமக்கு ஆஸ்துமா, வீசிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் கூட இன்னைக்கு வருது. இந்த கொரோனா தொற்று காலத்தில கூட நெறைய பேர் இறந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, நுரையீரல் பாதிப்புனாலயும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வேண்டிய போசாக்கு இல்லாதனாலயும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இல்லாதனாலயும் தான் நமக்கு வந்து நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு நமக்கு டாக்டர்ட்ட போனோம்னா இன்ஹேலர் குடுப்பாங்க. அத எடுத்துக்கும்போது நமக்கு கை, கால் நடுக்கம் அதிகமா இருக்கும். ரொம்ப சோர்வா இருக்கும். ஆனா நமக்கு விஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கு, ரெஸ்போ கேர் கொண்டு வந்திருக்கு. ரெஸ்போ கேர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இன்கிரீடியன்ட் இருக்கு. 8 வகையான மூலிகை அதில கலந்திருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, கண்டங்கத்திரி, அதுக்கப்புறம் சீந்தல், ஆடாதொடை, துளசி, இஞ்சி, திப்ளி, மிளகு, தசமுல்லா அப்படின்ற எல்லா மூலிகைகளும் கலந்திருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நுரையீரல்ல இருக்கிற தொற்றுக்கள சரி பண்ணுது. நுரையீரல் வீக்கத்த வந்து தடுக்குது. அழுத்தம் வரா மாரி பார்த்துக்குது. கிருமி தொற்ற வந்து குறைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துளசி இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்மள, அது சரிப்படுத்துது. கண்டங்கத்திரிக்காய் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட மூச்சு குழாயில இருக்கிற அடைப்புகள சரி பண்ணுது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்கிரீடியன்ட் அதில இருக்கு. யூஸ் பண்ணி பாருங்க.